இந்த ஒரு பொடி சாப்பிட்டா உடஞ்ச எலும்பை கூட சரி பண்ணிடலான்னு சொன்னால் நம்ப முடியுமா? பிரண்டை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரண்டையை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி அந்த சைடில் இருக்க கார்னர்ஸில் இருக்க அந்த நார்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கையரிக்கும், பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்து தனி பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு போட்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது அந்த நல்லெண்ணெய் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் லைட்டாக கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், மிளகு, கொஞ்சமாக எள், இதையும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் இதை கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அதையும் அந்த சூட்லேயே நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொடி எல்லாத்தையுமே போட்டு இந்த வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுத்த விட்டுறாதீங்க. பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் நெய்யை விட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜாயின்ட்ஸ் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூட்டு வலி, எலும்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கவங்க, எலும்பு முறிவு அதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.